ஷரியத்துடைய சட்டங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பவர். ஹசரத் அவர்களுடைய உயர்வான இந்த தீனுடைய பணியின் அஸ்திவாரத்தில் நமது மதரசாவின் பங்கும் உள்ளது என்பதில் நாங்கள் எல்லாம் பெருமிதம் கொள்கிறோம். ஏனென்றால் ஹசரத் அவர்கள் நம்முடைய தாவூதியா மதரசாவில் 3 வருடங்கள் 3ஆம் சும்ரா, 4ஆம் சும்ரா, 5ஆம் சும்ரா என்று இங்கு கல்வி பயின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்று அவர்களுடைய பேச்சினால் இந்த தீனுடைய நிலைநாட்டுதல் எங்கெல்லாம் ஏற்படுகின்றதோ அதற்கு இந்த தாவூதியா மதரசாவும் ஒரு காரணம் என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். ஹசரத் அல்ஹாஜ் டாக்டர் எம் சதீதுத்தீன் ஹசரத் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الله يجتبي إليه من يشاء، وقال الله يصطفي من الملائكة رسلا ومن الناس، وقال ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فمن أخذه أخذ بحظ وافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக சிறப்பான இப்பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தாவூதியாவின் தலைவர் ஹசன் அலி ஹாஜியார் அவர்கள், செயலாளர் ஃபாரூக் அலி ஹாஜியார் உள்ளிட்ட தாவூதியாவினுடைய நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், பட்டங்கள் வழங்கி நல்லதோர் அறிவுரை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய எங்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முதல்வர் ஹசரத் பெருந்தகை அவர்கள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தாவூதியாவினுடைய மாண்பார்ந்த பேராசிரியர் பெருமக்கள், இந்த ஊரினுடைய எல்லா மார்க்க அமைப்புகளை சார்ந்த பிரமுகர்கள், நிர்வாகிகள், பட்டம் பெறக்கூடிய மௌலவிகள், ஹாஃபிதுகள், காரிகள், அவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள், வருகை தந்திருக்கிற ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடு முழுக்க அரபிக் கல்லூரிகளில் 7 ஆண்டு காலங்கள் பயின்று முடித்த மௌலவிகளுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிற ஒரு பொற்காலம் ஷஅபானுடைய மாதம். அந்த அடிப்படையில் சுமார் 75 ஆண்டு கால பாரம்பரியம் உடைய ஒரு கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா அமர்வில் நாம் இருக்கிறோம்.
இதை தோற்றுவித்தவர்கள், முதல் நிர்வகித்தவர்கள், ஓதி கொடுத்தவர்கள், முதல்வராய் வலம் வந்தவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் தனது அருளால் போர்த்திக் கொள்வானாக. அன்பானவர்களே, அரபிக் கல்லூரிகளில் போதிக்கப்படக்கூடிய கல்வி அல்லாஹுவை பற்றியது. இல்முல் ஹக் அல்லது இல்முல் ஹாலிக் என்று சொல்லுவார்கள். நீங்கள் உலகத்தில் எந்த துறையை எடுத்தாலும் அது உலகத்திலேயே வட்டமிடும் கல்வி, படைப்புகளை பற்றி பேசுகிற கல்வியாக இருக்கும். அரபு கல்லூரிகளில் படைப்புகளுக்கான கல்வி என்பது 10% தான் இருக்கும். 90% படைத்தவனை பற்றி பேசுகிற ஞானம் மாத்திரமே போதிக்கப்படும். 7 வருஷம் ஓதுகிற மௌலவியின் வாயில் காலல்லாவும் கால ரசூலுல்லாவும் வந்து கொண்டே இருக்கும். எனவே படைத்தவனை பற்றி பேசுவதால் இந்த இல்மு உயர்ந்த இல்மாகிறது. அடுத்து இந்த இல்முல் யகீன் என்று சொல்லுவார்கள். உறுதியான இல்ம். எந்த காலத்திலேயும் பேசுகிற ஒரு ஆலிம், எழுதுகிற ஒரு ஆலிம் மார்க்கத்தினுடைய ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இல்ல தெரியாம சொல்லிட்டோம், அப்படி இல்லை நாங்க இப்ப வாபஸ் வாங்கிக்கிறோம்னு வாங்க வேண்டிய தேவை இதுவரை ஏற்படவில்லை. குர்ஆனும் ஹதீஸும் உலகை மாற்றுமே ஒழிய அது மாறாது, எந்த காலத்திலும் மாறாது. சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றே மாறாததும். அது உலகத்துல எல்லாத்துக்கும் பொருந்தும், குர்ஆன் ஹதீஸுக்கு பொருந்தாது. எனவே உறுதி செய்யப்பட்ட தகவல்களை மாத்திரம் போதிக்கிற கல்வி. நீங்க என்ன விஞ்ஞானம் படித்தாலும் நேத்து வேற, இன்னைக்குள்ள அப்டேட் வேற, நாளைக்குள்ள ஃபியூச்சர் ட்ரெண்ட் வேற. வளர்ந்து கொண்டே இருக்கிற கல்வியும் துறையும் அதன் தரங்களுக்கிடையில் எப்போதும் உறுதியான நிரூபணங்களை பேசுகிற கல்வி அரபிக் கல்லூரிகளினுடைய கல்வி. இங்கே சனது கொடுத்தார்கள். சனது தாவூதிய நாசரிடம் இருந்து தொடங்கி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போகும். அநேகமாய் யூசுப் ஹஜ்ரத் கொடுக்கிற சனது 54வது தலைமுறையில புகாரி இமாம்கிட்ட போகும். அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒரு 300 வருஷத்தினுடைய சில நூற்றாண்டுகளினுடைய தலைமுறைகள் போகும். இவர்கள் இன்றைக்கு பிடிக்கிற இந்த சனதினுடைய இந்த ஓரம் அக்ரஹாரத்திலே அமர்ந்து பிடிக்கலாம். அந்த ஓரத்தை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே பிடித்தார்கள். ஒரே சங்கிலி. இதற்கு சனது என்று பெயர். ஹதீசுகளில் சனது உண்டு, தஃப்சீர்களில் சனது உண்டு, ஏன் மஷாயிஹ்கள் சூஃபியாக்களிடத்திலே கூட சனது உண்டு. உரத்து சொல்லலாம், இந்த உலகத்தில் வேறு எந்த படிப்புக்கும் சனது கிடையாது. ஒரு சயின்ஸ் மாஸ்டர் இருந்து நியூட்டன் வரைக்கும் போற மாதிரி ஒரு சனது சொல்லுங்க பாப்போம். இல்ல. ஒரு தத்துவ பாடத்தை படிக்கிறவன்ட்ட இருந்து சாக்ரட்டிஸ் வரைக்கும் ஒரு சனது சொல்லுங்க பாப்போம். இல்ல. உலகத்தில் ஓதுகிற கல்வியை எனக்கு இவர் கொடுத்தார், அவருக்கு அவர் கொடுத்தார், அவருக்கு அவர் கொடுத்தார் என்று அன்னலாரிடம், இல்லை அதை தாண்டி ஜிப்ரீலிடம், அல்லாஹ்விடம். இந்த சனதினுடைய மறுமுனை இந்த உலகத்தை படைத்தாளுகிற ரப்புல் ஆலமீனிடம் இருந்து வருகிறது. அன்பானவர்களே, கொடுக்கப்படுகிற சனதுங்கிறது சாதாரணம் இல்லை. உங்களுக்கு வேணா இது ஒரு பேப்பர் மாதிரி தெரியலாம், வீட்டில் போய் லேமினேஷன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி மாற்ற மாதிரி தெரியலாம். இல்லை, நீங்கள் ஓதிய ஹதீஸ் நபிகளார் வரை உங்களுக்கு இருக்கிற இணைப்பை ஏற்படுத்துவது. சொந்த முயற்சியில் ஆலிம்கள் ஆலிமாகுவதில்லை, சொந்த முயற்சியில் ஹாஃபிஸ் ஆகுவதில்லை, சொந்த முயற்சியில் பாடத்தை இந்த பேராசிரியர்கள் விளக்கி தருவதும் இல்லை. அது அல்லாஹுவின் ஏற்பாடு, அல்லாஹுவின் தேர்வு. அல்லாஹுவே அதை செய்தார். நிறைய சொல்லலாம், நீண்ட சரித்திரங்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. உங்களுக்கு தெரியும் ஹிராமலை குகையில் நடந்தது என்ன, தெரிஞ்ச வரலாறுங்கிறதுனால நான் அப்படியே கடந்துடுறேன். ஓதுங்கள். இல்லை, நான் ஓதுபவன் அல்ல. மா அன பிகாரி.
ஜிப்ரீல் 2வது தடவை சொல்றார், ஓதுங்க. ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், 2வது தடவை மா நபிகாது. 3 தடவை நடந்துருச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. கூப்பிட்டு விட்டு ஒரு இறுக்கமா ஒரு முஆனகா செய்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நம்ம சில பேர் பெருநாள் அன்னைக்கு நம்மளுக்கு மூசாவா முஆனகா செஞ்சாவே விழா இளம்பெல்லாம் முறிஞ்சு போயிடுது. வீட்டில இருந்தே சில பேர் முடிவோட வருவான், இன்னைக்கு அஜர்த்த ஒரு வழி பண்றதுன்னு. ஜிப்ரீல் முஆனகா செஞ்சா இறுக்கமா ஒரு பிடி. நான் சொல்றது சஹீஹுல் புகாரியினுடைய ஃபர்ஸ்ட் பாடத்தை தான் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாடத்திலே இந்த வார்த்தை வருது. புடிச்சு இறுக்கி அணைச்சா ஹத்தா பலக மின்னியல் ஜஹது. அப்படி பூரா கஷ்டமும் எனக்கு வந்துருச்சு, பயங்கரமான கஷ்டம். ஹஷிது அலா நஃப்ஸி, நான் என் உயிரை பயந்தேன். புடிச்சு இறுக்கமா அணைச்சிட்டு விட்டுட்டு ஓதுங்கன்னாங்க. அவங்க ஓதிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுய முயற்சியில், சொந்த முயற்சியில், சொந்த ஞானத்தில் ஓதுறதா இருந்தா ஃபர்ஸ்டே ஓதிருக்கணும். நான் சொல்ல வருவது, இந்த இல்மு என்பது சொந்த முயற்சிகளில் கிடைத்தது அல்ல. ஆரம்ப நபராகிய அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் ரசூலை பற்றிய இல்மு என்பது ஹார்ட் பை ஹார்ட் தான் வந்தது. ஜிப்ரீலுடைய ஹார்ட்ல இருந்து ரசூலுடைய ஹார்ட்டுக்கு வந்தது. அதாவது அது அந்த ஒரு பைபாஸ் மாதிரி. அது இங்கிருந்து அப்படியே போயிடுச்சு. இப்போல்லாம் சில பசங்க 2 மொபைல் இப்படி வச்சுக்கிறான், இப்படிங்கிறான், அது அதுக்குள்ள போகுது. பார்க்குறோமல்ல, என்னமோ ஷேர் பண்ணுறது. அது இங்கே இப்படிங்கிறான், அது அதுக்குள்ள போயிருதா இல்லையா? அவர் கூப்பிட்டுட்டு ஓதுங்கிறாரு, ஓதலை. இறுக்கமா பிடிச்சி அணைச்சு விட்ட உடனே இங்கிருந்து பூரா அங்கே போயிடுச்சு. அங்கிருந்து தான் சஹாபாக்கள்கிட்ட போச்சு, அங்கிருந்து தான் திண்ணை மதரசாவுக்குள்ள போச்சு, அங்கிருந்து தான் ஐமாக்கள்கிட்ட போச்சு, ஃபுகஹாக்கள்கிட்ட போச்சு, முஃபஸ்ஸிரீன்கள்கிட்ட போச்சு, முஹத்திஸீன்கள்கிட்ட போச்சு, எல்லா மதாரிசுகளுக்கும் வந்தது. இன்னைக்கு தாவூதிகள் கையில வச்சிருக்கிற சனது வரையும் அந்த முஆனகாவினுடைய அசர், அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இது நம்மளா உட்காந்து 40 பக்க புஸ்தகத்தை, 400 பக்க புஸ்தகத்தை நாம படிச்சு, நாம தியரி ரெடி பண்ணி, நாம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி அப்படி வரவில்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அல்லாஹ் ரசூலுடைய ஞானம் என்பது ரப்பாக கொடுப்பது. லேசு மாசா நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம். டைம் போட்டிருப்பாங்க, மகரிப் டு இஷா படி, இஷால இருந்து 10 மணி வரை படி, இந்த பரீட்சை, இந்த கொஸ்டின் எழுது. இதெல்லாம் நம்ம மேலோட்டமா பண்ணிக்கிற வேலைகள். இல்மை தருபவன் அல்லாஹ். குறிப்பாக அல்லாஹ் ரசூலுடைய இல்மை, குர்ஆன் ஹதீஸினுடைய இல்மை, ஷரியத் உடைய இல்மை அல்லாஹ் நேரடியாக வழங்குகிறார். சாம்பிளுக்காகத்தான் 1-2 சொல்றேன். அகில உலகத்தில் அதிகமாக ஹதீஸுகளை அறிவித்தவர்கள் யார்? சும்மா சொல்லுங்களேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சரி, பல லட்சம் ஹதீஸுகள். அதில் அவர்கள் தெரிவாகி அறிவித்தது சிஹாசித்தாவில் இருப்பது 5000 சில்லறைகள். எப்படி இவ்வளவு ஹதீஸ் அவருக்கு? ஹதீஸ்னு சொன்னாவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இதுக்கு ரசூலுல்லாஹ் கூட அவர் இருந்தது வெறும் 3.5 வருஷம் தான். 3.5 வருஷம் தான், நீண்ட காலமெல்லாம் இல்லை. நபிப்பட்டம் வாங்கினதுல இருந்து வஃபாத் ஆகிற வரையும் எல்லாம் இல்லை. சொல்ல போனா ஹைபர் முடியும் போதுதான் இஸ்லாத்துக்கே வர்றாங்க. ஹைபர் போர் முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்பதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திலேயே சேர்றாங்க. ஹைபர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் வஃபாத் வரைக்கும் இடையில பார்க்கணும்னா 3.5 வருஷம் நாளுக்குள்ள, இவ்வளவுதானே. 3.5 வருஷம் கூட இருந்தவங்க 25 வருஷம் கூட இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் நிறைய சஹாபிகள் அத்தனை பேட்டையும் தாண்டி ஒரு 3 வருஷத்துக்குள்ள அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 10,000 ஹதீஸ்களை பாடமாக்கி விட முடியும். இந்த உம்மத்திற்கு அக்ஸருர் ரிவாயத்தி ஹதீஸன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு இலக்கை எட்ட முடிகிறதுன்னா சொந்த முயற்சின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க உட்கார்ந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி அவங்க திறமைகளை வளர்த்து இல்ல. ஹதீசுகளில் அதற்கான காரணம் கூட கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூப்பிட்டு
நீ துண்டை விரி, நான் உனக்கு ஞானத்தை எல்லாம் அள்ளி போடுறேன்பாங்க. அவரும் டக்குன்னு தோல்ல இருந்த துண்டை எடுத்து விரிச்சு விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி போட்டாங்க. சும்மா ஒன்றும் பொருளெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை, இப்படி அள்ளி அப்படி போட்டாங்க. நம்ம ஆளுங்களா இருந்தால் வெறுங்கையில் முளம் போடுற என்னமோ சொல்லிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் பண்ணாங்க. துண்டை விரித்து இப்படின்னு எடுத்து போட்டாங்க. 3 தடவை போட்டாங்க. போடுகிற ரசூலுக்கு தெரியும் அது இந்த உலகத்தில் காலத்தால் விலை மதிக்க முடியாத ஞானம். யார் துண்டை விரித்திருக்கிறார்களோ அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் தெரியும் அது அளவிடற்கரிய ஆன்மீக புதையல். அள்ளி 3 தடவை போட்டுட்டு எடுத்து கொண்டாங்க. வெறுங்கையை தானே தூக்கி போட்டாங்க. அவர் டக்குன்னு அப்படி நாமளா இருந்தா அந்த துண்டை இப்படின்ட்டு எடுத்து அப்படி போடுவோமா இல்லையா? அவரு என்ன பண்றாருன்னா வெறுங்கையில அள்ளி போட்ட அந்த துண்டை என்னமோ நடுவுல ஒரு அம்மிக்கல்ல வச்சா எப்படி கஷ்டப்பட்டு தூக்குவோம் அந்த மாதிரி தூக்குறாரு. இப்படிங்கிறாரு, இந்த தலைப்பை பிடிச்சி இழுக்கிறாரு, அதை பிடிச்சி இழுக்கி படாத பாடுபட்டு தூக்குறாரு. என்னமோ அம்மிக்கல் நடுவுல இருக்கிற மாதிரி. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே போடல, 3 கையை அள்ளி போட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அக்ஸர அபூ ஹுரைரா, நிறைய பேர் அபூ ஹுரைரா ரொம்ப அதிகமா ஹதீஸ் சொல்றாருன்னு பேசிக்கிறாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை ஃபஹதா தலாத ஹஸயாத்தின் 3 தடவை அள்ளி போட்டாங்க. அந்த துண்டை எடுத்து தமம்து இலா சத்ரி ஃபமா நஸீது ஷையம் பஅது, நான் அப்படி நெஞ்சோட அந்த துண்டை எடுத்து இப்படி சேர்த்தேன்ல, என் வாழ்க்கையில எதுவுமே மறக்கல. அதுக்கப்புறம் எத்தனை லட்சம் ஹதீஸ நீங்க ஒரு சிட்டிங்ல உட்கார்ந்து படிச்சாலும் அவர் திரும்ப சொல்லுவார். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? துண்டுல அள்ளி போட்டாங்கல்ல 3, அங்கிருந்து வந்தது. அன்பானவர்களை, நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, குர்ஆன் ஒரு ஹார்ட்ல தழுவி கொடுக்கப்பட்டது. ஹதீஸுகளுடைய ஞானம் ஒரு துண்டுல அள்ளி போட்டு தரப்பட்டது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலை பற்றிய இல்மெல்லாம் நம்முடைய சொந்த முயற்சியில் நாமவெல்லாம் எதுவும் செய்யவில்லை. அது அல்லாஹ் தருகிறான், அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அப்படிப்பட்ட கல்வியை தான் அரபிக் கல்லூரிகள் போதிக்கிறது. இந்த விவரமெல்லாம் இல்லாதவங்க நிறைய பேர் இந்த காலேஜில் இப்படி இல்லையா அப்படி இல்லையா, இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் நிறைய பேர். உங்க கோர்ஸ் எல்லாம் துன்யா சார்ந்த கோர்ஸுகள். அல்லாஹ் ரசூலுடைய ஞானத்தை கியாமத்து வரை பேசுகிற மதாரிசுகள் என்கிற கல்வி கூடங்கள் காலத்தால் அழியாமல் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பெரும் பணியைத்தான் ஏராளமான விமர்சனங்களுக்கு இடையில், பின்னடைவுகளுக்கு இடையில் பல பேர் ஒதுக்கி வைக்கும் நிலையிலேயும் மார்க்க கல்வியை மேலோங்க செய்கிறோம். தொடர்ந்து அதை பரப்பிக் கொண்டே இருக்கிறோம். காரணம், இது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாலே யாரோ ஆரம்பித்து கொடுத்ததல்ல. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவில இருந்து கொண்டு வந்த மிச்ச தப்ரூக்கெல்லாம் தான் இந்த மதரசால ஓடிட்டு இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட துண்டுல வாங்கின மிச்ச தப்ரூக் தான் எல்லா மதரசாக்கள்லையும் ஓடிட்டு இருக்கு. அதனால் தான் இந்த இல்மை படிக்கிற உலமாக்கள் சங்கையானவர்கள். அல்லாஹ் சங்கையா தான் வச்சிருக்கான். அன்பானவர்களே, அடிக்கடி சொல்றது உண்டு, உலகத்திலேயே சும்மா பார்க்கறதுக்குன்னு வர்றது அசத்தை பார்க்கறது தான் வருவாங்க. என்னங்க என்ன விஷயம்? சும்மா பார்த்துட்டு போலான்ட்டு வந்தோம், முசாவா செஞ்சுட்டு துவா வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். இல்லை, நான் சும்மா சொல்கிறேனே, நல்ல டாக்டர் யாராவது பீக் ஹவரில் சாயந்தரம் 7 மணிக்கு கிளினிக்கு நேராக போங்களேன், நேராக உள்ளே போங்க, என் நம்பர், உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். சும்மா பார்த்துருப்பேன், நீ என்ன லூசாம்பர். ஏன்னா பேஷண்ட்டாக இருந்தால் தான் என்கிட்ட வருவான், கேஸ் இருந்தால் தான் வக்கீல்கிட்ட வரணும், பில்டிங் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதுன்னா தான் சிவில் இன்ஜினியர்கிட்ட போகணும். இங்கே எல்லாம் காரண காரியத்தோடு தான் போவாங்க. டாக்டர்கிட்டயா இருந்தாலும், வக்கீல்கிட்டயா இருந்தாலும், இன்ஜினியர்ட்டியா இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. சும்மா நேராக வந்து, என்னப்பா உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், முசாவை பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன், துவா வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். உலகத்திலேயே இப்படி ஒரு அறிஞர்களை சந்திப்பதற்காக என்று வருகிறது இதுக்கு மட்டும்தான்.
வக்கீல்கிட்டலாம் நீங்கள் போய் சும்மா உங்களை பார்க்க வந்தா சண்டைக்கு வந்து ஒரு கேஸ் போட்டு விட்டுருவான். அன்பானவர்களே, மார்க்கத்தை படிப்பதால், மார்க்கத்தை சுமப்பதால், மார்க்கத்தை சொல்லுவதால், மார்க்கத்தை பரப்புவதால் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த இல்முக்கும் இல்மு உடையவர்களுக்கும் ஏற்ற மரியாதையை நிச்சயமாக வைத்திருக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறது, நான் இல்மு நம் புறத்திலிருந்து கொடுத்தேன்கிறான் அல்லாஹ். நீயா படிச்சுக்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நீ படிச்சது ஆக கம்மி, கடுகளவு. ஊத்தித்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக கம்மி. யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ தேர்வு செய்து, குர்ஆன் அந்த வார்த்தை சொல்லுகிறது, வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நம்மள்ட்ட போச்சு கல்வி. குர்ஆன் உள்ளத்தில் இறங்கினது நம்மள்ட்ட, ஹதீஸ்கள் உலகமெல்லாம் போனது நம்மள்ட்ட. இந்த மார்க்கத்தினுடைய ஞானம் என்பது அல்லாஹுவால் ரசூலால் தரப்படக்கூடியது. அன்பு உலமாக்களே, அதைத்தான் நீங்கள் சனதாக கையிலே வாங்கி கொண்டு சுமந்து கொண்டு வெளியே போகிறீர்கள். போகிற உங்களுக்கு நிறைய சவால்கள் காத்திருக்கிறது, நிறைய சவால்கள். வளரும் தலைமுறை குழந்தைகள் சூழல் சரியாக இல்லை, வாலிபர்கள் சூழல் சரியாக இல்லை, வாலிப பெண்கள் சூழல் சரியாக இல்லை, எல்லாம் வேற மாதிரி இருக்கு உலகத்தில். இன்னைக்கு இருக்கிற 4th 5th படிக்கிற பசங்களை கூட மதரசாக்கள்ல வச்சு நீங்க ஓதி கொடுத்து மார்க்க ஒழுக்கம் சொல்லி மீட்டெடுத்தால் மட்டும்தான் உண்டு. இன்றைக்கு காலை லால்பேட்டையினுடைய பட்டமளிப்பு விழாவிலே அந்த மௌலவிகளிடத்தில் பேசுகிற போது நான் சொல்லிவிட்டு வந்தேன், பெங்களூர் தாருல் உலூம் சபீலுர் ரஷாதினுடைய முஃப்தி சாப் அவர்கள், நபர் அல்லாஹு மர்கதஹு வஜஅல ஜன்னத்தல் ஃபிர்தௌஸி மஸ்வாஹு, அல்லாஹ் அவரின் கபரை ஒளிவாக்குவானாக. பட்டமளிப்பு விழாக்கள்லேயே சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, அரபிக் கல்லூரிக்கு முதல்வராக இருக்கிறது அல்ல, பேராசிரியராக இருக்கிறது அல்ல, பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறது அல்ல, யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருக்கிறது அல்ல, எல்லாத்த விட மௌலவிகளுக்கு சிறந்த வேலை என்ன தெரியுமா, அலிஃப் பாத்தான்னு குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கிற வேலை. தயவு செஞ்சு அதை சாதாரணமாக ஹகாரத்தாக மட்டமாக நினைக்காதீங்கன்னு முஃப்தி சாப் பேசியிருக்காங்க பல நேரங்களில், பல விழாக்களில். குழந்தைகளை கையாளுகிற ஆலிம்களாக நீங்கள் போய் நாளை மக்தப மதரசாக்களை கையில் எடுக்கிற போது, ஏன்னா இன்னைக்குள்ள குழந்தைகள் உருவாக்கினால்தான் நாளைய இளைய தலைமுறை எப்படிங்கிறதையே முடிவு கொண்டு வர முடியும். இப்போ இருக்கிற இளைஞர்களை எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. அவன் என்ன எப்படி இருக்கிறான், என்ன பண்றான், எங்க போறான், எங்க வர்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. குழந்தைகளும் அப்படிதான் இருக்கு. இந்த பூரா டிஜிட்டல், அது இது எலக்ட்ரானிக் மீடியா, பூரா எலக்ட்ரானிக் இதுல பட்டு 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 வேற மாதிரி குணமெல்லாம் மாறிடுச்சு. நாமெல்லாம் குழந்தையா இருந்த மாதிரி இன்னைக்குள்ள குழந்தையெல்லாம் இல்லை, இல்லையா? மெமரி இஷ்யூஸ், ரொம்ப ஏகப்பட்ட மெமரி இஷ்யூஸ். எதையும் ஞாபகத்துல எல்லாம் வைக்கிறது இல்லை, அவங்களால வைக்க முடியறது இல்லை. காரணம் பூரா இதுதான். குழந்தைகளை ஏன் சொன்ன நம்மளே வைக்க முடியறது இல்லை. ஒய்ஃப் நம்பர் என்ன இருங்க பார்த்து சொல்றேங்கிறார். மனப்பாடத்துல எல்லாம் இல்லை. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஏதாவது 4 ஜாமானத்தை வீட்டில் எழுதி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அங்கே போய் பேப்பரை போட்டோ எடுக்கிறேன், அவ்வளோதான். அப்படி கடைக்காரன்ட்டு போய் இப்படியும் பார், அவன் அப்படியே எடுத்து கொடுத்துருவான். ஏதாவது வாயிலேயே சொல்லி விட்டாங்கன்னு வைங்களேன், கடையில் நின்றுட்டு ஃபோன் பண்ணுவார், என்னமோ சொன்னே இல்லை, 2 ஜாமானும் சொன்னேன், இன்னொன்று என்ன சொன்னேன், இன்னும் அங்கிருந்து இஞ்சி பூண்டெல்லாம் கூட இப்போலாம் இதில் படம் எடுத்து பாஸ் ஆகிட்டு இருக்கு, இல்லையா? நவீன தலைமுறைக்கு வந்திருக்கிற பெரிய இஷ்யூல மெமரி இஷ்யூ ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா, பூரா கல்ச்சரும் மாறுது. நான் சொல்ல வர்றது, குழந்தைகளை உருவாக்குகிற மதரசாக்களில் போய் அமருகிற நீங்கள், இமாமத்தில் அமருகிற நீங்கள், அந்த மக்தபை எவ்வளவு தூரம் செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். டோட்டலா குழந்தைகள் நாமெல்லாம் பார்த்தப்ப இருந்த குழந்தைங்க மாதிரி இல்லை. இன்னைக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த அவங்களா ஒரு ஐசோலேஷன், ஒரு சோசியல் ஐசோலேஷன் சொல்லுவாங்க, அவங்களா ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சமூக இடைவெளி. என்ன இடைவெளினா, யார்கிட்டையும் ஓட்ட மாட்டேங்குது,
எல்லாரும் ஹாலில் இருந்தால் அவன் தனியாக ரூமுக்கு போகுது. அது ஒரு ஓரமாக உட்காருது. நாளைக்கு மாமாவெல்லாம் வர்றாங்களா, மாமா நீ காலம்மா குப்பிமா இல்லை நாளைக்கு வர்றாங்க நம்ம வீட்டில் 2 நாளா இங்கே இருப்பாங்களா? ஏன் எதுக்கு? 2 நாள் நம்ம வீட்டில் வந்து சொந்தக்காரங்க தங்கிறத இப்போ இருக்கிற சிறுசுக விரும்பலை. ஒரு நேரத்தில் நம்ம காப்பரிச்ச அரைப்பரிச்ச போகிறோம், அங்கே தான் போய் கிடந்தோம். அங்கிருந்து இங்கே வருவோம், இங்கிருந்து அங்கே போவோம், மாமா வீடு குப்பி வீடு அது வீடு இது வீடுன்ட்டு. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் வர்றாங்க? வந்தால் சாயந்தரமே போக வேண்டியதானே? அவங்க எதுக்கு 2 நாள் இருக்கிறாங்க? இது ஒரு விதமான ஐசோலேஷன். இது குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம். முழுக்க எலக்ட்ரானிக் மீடியாக்களுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு சூழல். குழந்தைகள், இளைஞர்கள், ஏன் பெரியவர்கள் ட்ரெயின்ல பக்கத்துல நாளைக்கு மூத்தா போற மாதிரி இருக்காரு வயசான ஒரு வீடியோ கேம் விளையாண்டே வர்றாரு. அப்படியே வர்றாருங்க. திருச்சி, கரூர், ஈரோடு நானும் எட்டி பார்க்கல, ஆட்டம் முடியவே மாட்டேங்குது. அந்த வண்டி கோயம்புத்தூர் போனா தான் வண்டி நிறுத்துவாருன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப்பா வீடியோ கேம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்டூன் அது இதெல்லாம் கொண்டு வந்தோம். அப்புறம் அதை கொஞ்சம் வேற மாதிரி பில்டப்லாம் கொடுத்து அனிமேஷன் மாதிரி இது பண்ணான். அப்புறம் இன்னைக்கு இந்த டிக்டாக் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்தது. அப்புறம் இப்போ எல்லாமே உலகம் பூரா ரீல்ஸ்குள்ள உட்காந்துருக்குது. இப்போ எல்லாம் படிப்படியாக வந்து இவர்களுடைய பிஹேவியர் மாறி இருக்கிறது. அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய வீடுகளிலே கடைபிடிக்கப்படுகிற ஒழுக்க விழுமியங்கள், பண்பாட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மாறி இருக்கு. இன்னொன்னு டாக்டர்கள் சொல்றாங்கல்ல, ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிறாங்கல்ல, பயங்கரமான ஃபாஸ்ட்ல இருக்கான். எல்லாமே ஃபாஸ்ட் தான். ஆனா அந்த மாதிரி கேம் விளையாடி, அந்த மாதிரி சினிமாவெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி அனிமேஷன்லாம் பார்த்து ஃபாஸ்ட்லியா இருக்கணுங்கிறான். அதனால அவன்கிட்ட கூப்பிட்டு நீங்க 40 நிமிஷம் கிளாஸ் நடத்தினாவெல்லாம் ஏத்துக்க மாட்டான். அரை மணி நேரமா பயானா? அவனுக்கு இப்ப நம்ம பொழப்ப எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நீட்டா ஒரு தலைப்புல ஷபே பராத்தின் சிறப்புன்னு அரை மணி நேரம் பயான் போட்டா நம்மளதெல்லாம் பார்க்க மாட்டேங்குது. 2 நிமிஷத்துல ஏதாவது சொல்லு. இப்படியே வெத்தலைக்கு சொன்னா தடவிட்டு போயிட வேண்டியது. இப்படியே 2 நிமிஷத்துல சொல்லு, 3 நிமிஷத்துல சொல்லு. நாம 3 நிமிஷம் ஏதாவது பராத்தை பத்தி ஒரு செய்தி போட்டோம்னா அது 5000 பேர் பார்க்கறான்ல. அரை மணி நேரம் 30 நிமிஷம் பயான பராத்தை பத்தி குர்ஆன் ஹதீஸ் எல்லாம். ஆக இன்னைக்கு குறைந்த காலத்தில் என்னமாவது சொல்லுங்க. அது கிளாஸா இருந்தாலும் சரி, பயானா இருந்தாலும் சரி, நம்ம நீட்டி முழங்குறதையெல்லாம் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் கேட்க தயாரா இல்லை. நம்ம பாட்டில் உட்காந்து நாங்கெல்லாம் ஓதும் போது அப்படின்னா நீ எப்படி உட்காந்துட்டு போயிடுவான். வாங்கறதுக்கு அவன் தயாராக இல்லை. குழந்தைகளை செம்மைப்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு மதரசாக்களின் ஆசிரியர்களாக போகிற மௌலவிகள். பெரிய பொறுப்பு. எந்த மஹல்லாவிற்கு போனாலும் அங்க இருக்கிற இளைஞர்களை கொஞ்சம் கூப்பிட்டு செம்மைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அது காலத்தின் கட்டாயம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவன் என்ன பண்றான்னு தெரிய மாட்டேது, எங்க போறான்னு தெரிய மாட்டேது. அவன் ட்ரெஸ்ஸு, அவன் முடி, அவன் அது இது எல்லாம் உள்ள பண்ற மாதிரி நிற்கிது. தலையில முடி அது முதல்ல எல்லாம் ஒரு கலர் அடிச்சானுங்க, இப்ப 5-6 கலர் அடிச்சு வானவில்ல மாதிரி இருக்கு. இந்த கோழி குஞ்செல்லாம், இந்த கலர் குஞ்செல்லாம் விற்கிறாங்கல்லங்க, கூடையில போட்டு கோழி குஞ்சுகள்லயே கலர்லாம் அடிச்சு அவன் மண்டையும் அந்த கோழி குஞ்சு கூடு மாதிரியே இருக்கு. மனுஷ பிறவியா இல்லை ஏதாவது ஜந்தான்னு தெரியல, ஜந்துக்கள் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிடறான். இதை ஒரு ஒரு பெரிய பெருமையாகவும் நினைக்கிறான். என்ன எது சுன்னத்து, என்ன நபி வழி, உன் வீட்டில் உள்ளவங்கலாம் எப்படி இருந்தாங்க, ஊர்ல கிடைக்கிற ஊசி பாசியை பூரா கழுத்துல போட்டிருக்காங்க. நம்ம இது சொல்லுவோம்ல, நரிக்குறவங்கலாம் அவங்க தான் இந்த என்னென்னமோ 2-3 வகையா பாசி எல்லாம் போட்டுருவோம். இவனும் இப்போலாம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். உள்ள சில்வர்ல 1, பாசியில 1, அந்த கல்லுல 1, என்னென்னமோ போட்டு பூரா போட்டிருக்கான். பசங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பா வருது. 1 டைட்டா போடுறான், அதாவது மூச்சுட்டானா பட்டன் பிரிச்சுட்டு போயிடும். 1 அந்த மாதிரி போடுறான், இல்லைன்னா 3 பேர் உள்ள பூந்துக்கிற மாதிரி லூசா போடுறான். சமயத்துல பேய் மாதிரி இருக்கு.
இப்போலாம் கவனிச்சிங்களா, எல்லா பயிலுமே காதுக்கு இந்த கடுக்கன் போட்டுக்கிறாங்க. நம்ம முஸ்லீம் சமுதாயத்துன்னு சொல்ல, ஜென்ரலாகவே ஆட்டோக்காரு, அவங்க இவங்க, பால்காரு, காய்கறிக்காரு, அது இது ஜொமேட்டோ, அந்த ஆர்டர் போடுறவன் வர்றவன், யாரை பார்த்தாலும் இங்கே ஒன்று என்ன நல்லது அதில் கண்டாங்கன்னு தெரியல, அதை யாரும் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஆம்பளையா இருந்தாலும் காது குத்திரு, அப்போ தான் உன் வாழ்க்கை விளங்கும்னு எவனோ சொல்லிட்டானா என்னன்னு தெரியல. எல்லா பேரும் உன் குத்திருக்கானுங்க. நிறைய கயிறு சுற்றிருக்காங்க, கலர் கலரா. முதல்ல இந்த கருப்பு சேப்பு 2 கயிறு தான் இருக்கும். அதாவது சாமிட்டு போயிட்டு வந்தா சிகப்பு கயிறு, மோயினார்கிட்ட வந்துச்சுட்டு வந்தா கருப்பு கயிறுன்னு நீ என்னென்னமோ கயிறுலாம் சுற்றிருக்கான். மஞ்சள் சிகப்பு அது இது எல்லாம் கலந்து இவளை இந்த கெட்டப்ல ஒருத்தன் நின்றா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பூரா அப்படிதான் இருக்கான். இவன் என்ன நினைக்கிறான்னா இதுதான் முற்போக்குன்னு நினைக்கிறான். இவங்கெல்லாம் யாரு? நாகரிகமானவங்க. இவங்கெல்லாம் முற்போக்கு, ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்களா இவங்க. இந்த இவர்களுக்கு இந்த சிவிலைசேஷன்ல சொல்றாங்கல்ல, ரொம்ப முந்தி போன உயர்ந்த நாகரிகத்துக்காரங்க இவங்கெல்லாம். இப்படி எல்லாம் நினைச்சுக்கிற மாதிரி உள்ள இளைஞர்கள், அவனுங்களை எங்க கொண்டு வந்து எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு சமூக அக்கறை உள்ளவங்களுக்கும் தெரியல, உலமாக்களுக்கும் தெரியல, உமராக்களுக்கும் தெரியல. அவன் எதையும் காதுல வாங்குற மாதிரியும் இல்லை. அவன் பாட்டுல அவன் வேற மாதிரி போய்கிட்டே இருக்கிறான். அவனுடைய எல்லா இந்த கெட்டப்ல பைக் எடுத்தான்னு வைங்களேன், அல்லாஹ் அக்பர், அது பாம்பு மாதிரியே போகுது. நேரா போகவே போகாது, பாம்பு மாதிரியே போகும். ரோட்ல போறவன்லாம் களிமா ஷஹாதா சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதுல யாராவது அவனை கொத்திட்டு போயிடுறாங்க, நாளைக்கு நம்ம தான் ஆச்சு வாடான்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் நின்று அடே எங்க அப்பா, அது பெரிய அளப்பறையா இருக்கு. உயிர் உடல் எல்லாத்தையும் ரப்பு பகலா காத்து கிடக்குறானே. நான் எந்த பேரும் சொல்ல மாட்டேன், ஒன்னும் நீங்க எதிர்பார்க்க வேணாம். ஆமா, அப்படிலாம் ஒரு தர்ம சங்கடம் கொடுக்கற மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் பேரை சொன்னா மறுநாளே மறுப்பு பேரை போடுறானுங்க. அந்த அஜரத்தவர்கள் அப்படின்னே போட்டுறான். இந்த பசங்களாவது பரவாயில்ல, அந்த பொண்ணுங்க எனக்கு என் புருஷனை விட அவரை தான் பிடிக்கும். கழுத பதினாறு வருஷமா பார்க்கணும் நினைச்சு என் கனவு இன்னைக்கு தான் நிறைய ஜன்னத்தில் பெருத ஜிப்ரீல பார்த்துட்ட மாதிரி. அல்லாஹ் அக்பர். இவர்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். இளைய சமுதாயம் தவறாக வழி நடத்தப்படுகிறது. எதுவெல்லாம் ஒரு நேரத்தில் பெரிய பெரிய குற்றங்களாகவெல்லாம் கருதப்பட்டதோ அது எல்லாமே காலப்போக்கில் சாதாரணமாகிறது. நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். மத நம்பிக்கைகளை எல்லாம் தாண்டி, அது எந்த மதமா இருக்கட்டும், அதையெல்லாம் தாண்டி பாவத்தை சாதாரணப்படுத்துதல் என்ற ஒரு நிலையில இன்னைக்கு உலகம் நிக்குது. வட்டியெல்லாம் பெரிய பாவம் கிடையாது, ஜினா பெரிய விஷயம் அல்ல. எல்லா பாவத்தையும் அது இதுவரை காலங்காலமாக அசாதாரணமாக கருதப்பட்டவைகளை சாதாரணமாக கருதும் அபாயம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஏங்க, அவ்வளவு மதுவும் அது வட்டி ஜினாவெல்லாம் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்ற ரசூலுல்லாஹி காலத்துல நல்ல கண்ணியமான குடும்பத்து பெண்கள்லாம் அன்னைக்கும் விபச்சாரம் எல்லாம் செய்யல. பயங்கரமா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் கொலை பண்ண அந்த ஹிந்தா அம்மையார் ரசூலுல்லாஹி இஸ்லாத்துல சேர்றதுக்காக உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறாங்க. இணை வைக்க மாட்டேன் சொல்லு. ஒவ்வொன்று திரும்ப அவங்க சொல்றாங்க. அப்படி வரும்போது திருட மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், ஒவ்வொன்னா வரும்போது அல்லாஹ் ஜினா செய்ய மாட்டேன்னு உன்ன ஹிந்தா கேட்கிறாங்க. அவத்தசினில் ஹுர்ரத்து, அடிமை பெண்களா இருந்தா அங்கங்க ஏதாவது பண்ணுவாங்க, நல்ல குடும்பத்து பெண்கள்லாம் ஜினா செய்வாங்க அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. அந்த அம்மா அன்றைக்கு பொறுத்தவரை மக்காவினுடைய பழைய ரௌத்ரம், ஒரு பெரிய ஒரு பெண் பயங்கரவாதி மாதிரி இருந்தவங்க. கடுகளவு கூட ஜினாவினுடைய சாயல் இந்த அம்மா உட்பட எக்கச்சக்கமாக மக்காவிலே விழுந்த எந்த பெண்ணின் மீதும் ஜினாவினுடைய அசர்கள் கிடையாது. நாம சும்மா சொல்லிக்கிறோம் ஜினா அதிகமா இருந்துச்சு, அதிகமாக இருந்திருக்கலாம். குடும்ப பெண்கள் இன்னைக்கு அந்த கட்டத்தை எல்லாம் உடைச்சு எரிஞ்சு ஜினாவை சாதாரணமாக்குகிற சூழல் வந்திருக்கிறது. சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. உயர்ந்த மேடையில என்ன பொல்லாத காலம் தெரியுமா? அதாவது ரீல்ஸுங்கிற பேர்ல அடுத்தவங்களுக்கு பதிவை போடுறதுங்கிற பேர்ல
கணவனும் மனைவியும் தங்கள் படுக்கையை பகிர்ந்து கொள்ளுகிற மோசமான அபாயத்தில் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொடுமை என்ன தெரியுமா? மனைவியை நிக்க வச்சு அலங்கோலமா கொஞ்சம் ஆடைகளோட படம் எடுக்கிறது யாரு தெரியுமா? புருஷன். அல்லாஹ் அக்பர். எந்த பெரிய பாவத்தையும் சாதாரணப்படுத்திவிட வேண்டும் என்கிற ஒரு பெரிய முனைப்பு இந்த நூற்றாண்டினுடைய பெரிய சவால். குர்ஆனை கையில வச்சுட்டு ஹதீஸ கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்றது ஏது சொல்ற திட்டமிடப்பட்டு ஒரு தெளிவாக இவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. பசங்க தான் அப்படி இருக்கான்னா பிள்ளைங்க அதுக்கு மேல இருக்கு. அது புர்காவை போட்டு ஆடு ஆடுன்னு ஆடி நாடு ஊரா செய்தியா போகுது. என்ன மனோபாவம்னு தெரியல தாய்மார்கள்ட்ட. அதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல நகையெல்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி நான் எப்படி இருக்கேன்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்கறது. இந்த பொம்பளைக்கு என்ன பேருன்னே தெரில. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள், நம்ம யாரோ ஒரு பொம்பளை எல்லாம் பேசல, பொதுவா இன்னைக்கு பரவலாக ஏன் இஸ்லாமிய பெண்கள்கிட்ட இந்த தாட் எப்படி வந்தது? நான் நல்லா இருக்கிறேன்னா நீங்க சொல்லுங்க. அவன் என்னென்னலாம் சொல்றான் தெரியுமா? உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையும் ஒலிபெருக்கியில பேச முடியாத, அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் அவ்வளவு. தொடர்ந்து உடலுடைய ஒவ்வொரு பாகத்தையும் அவ்வளவு கேவலமா வர்ணிக்கிறான். அவன் கமெண்ட் எல்லாம் உனக்கு தேவையா? நான் நல்லா இருக்கிறேன்னு நீ புருஷன்கிட்ட கேட்கணும், அம்மா அத்தாட்ட கேட்கணும், அக்கா தங்கச்சிகள்கிட்ட கேட்கணும். நான் நல்லா இருக்கிறேன்னா இந்த வியாதி இன்றைக்கு பெருசா பிடிச்சிருக்கு. 5வது படிக்கிற புள்ள, 6வது படிக்கிற புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தூக்கிடுத. அது அதோட பங்குக்கு ஏதாவது போடுது. இத்தனோடு தான் இருக்குது வாட்டு, அது ஒரு இதை தூக்கிது. ஒரு மொபைல் மாதிரி என்னத்தையாவது கையில் எடுத்துக்கிட்டு நம்ம எதையாவது பேசி அனுப்புவோம், பாடி அனுப்புவோம், டான்ஸ் ஆடி அனுப்புவோம். இன்னைக்கெல்லாம் கொடுமை. 40 வயசை தாண்ட முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளுகிற இஸ்லாமிய குடும்பத்து பெண்மணிகள் டான்ஸ் ஆடுவோம். டான்ஸ் ஆடி அதை பதிவு போடுதுங்க. எங்க போய் முடியும் தெரியலையே. இதுன்னு புள்ள சாயந்தரம் வந்தவொடனே எடுத்துக்குது, ஹாய் காய்ஸ், என்னமோ குரான் ஓத ஆரம்பிக்கிற மாதிரி அது ஆரம்பிச்சு அது சொல்லுது. இளம் பெண்கள், குடும்ப பெண்கள், நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. போகும்போது மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. மானம் கேட்டு போச்சா? இப்படி அடுத்தவன் விருப்பத்தை கேட்டு வாங்குகிற அளவுக்கு உன்னுடைய சூழ்நிலை இவ்வளவு மட்டமாக போயிருச்சுன்னா, பூரா பெண் நாங்க எங்களுக்கு பிடிச்சதை கூட பண்ணக்கூடாதா? பிடிச்சதை பண்றதுக்கு பேர் இல்லையே மார்க்கம். குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. நான் அன்னைக்கு ரயில்வே காலனி பள்ளிவாசல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப கூட சொன்னேன், தாய்மார்களுக்கு ஆடை குறைப்பு என்பது கடுமையான கட்டுப்பாடு. ஆண்களுக்கு அப்படி இல்லை. சும்மா ஒரு உதாரணமா சொல்றேன். தொப்புள்ள இருந்து முட்டிக்கால் வரை மறைக்கக்கூடிய ஒரு டவல், ஒரு துண்டு கட்டிட்டு தொழுதா தொழுக கூடுமான்னா கூடும் ஆம்பளைக்கு. பெண்கள் முழுசா மறைச்சாகணும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கற்பொழுக்கம் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆண்களுக்கு 2 சொல்றான், பெண்களுக்கு 3 சொல்றான். ஆண்களுக்கு சொல்ற 2 என்ன தெரியுமா? யகுதுமின் அபிசாரியும் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவ்வளவுதான். பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், கற்பொழுக்கத்தோடு நடக்கட்டும், அவ்வளவுதான். அங்க மட்டும் 2ஓட நிறுத்தல 1 எக்ஸ்ட்ரா சொல்றான். என்ன? யகுதுன மின் அபிசாரியின் வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன் வலா யுப்தீன ஸீனத்தஹுன், அலங்காரத்தை வெளியே காட்ட வேணாம். இது ஆம்பளைக்கு சொல்லல, பெண்களுக்கு சொல்றான். அலங்காரத்தை வெளியே காட்ட வேணாம், அதுக தான் காட்டுதுங்க. ஆம்பளைக்கு அந்த கண்டிஷனே இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். நம்ம பசங்கள்லாம், யார் நம்ம பசங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், கழுத்துல இருந்து கணுக்கால் வரையும் நீட்டா ட்ரெஸ் போட்டிருக்கோம். இடையில எங்கேயாவது வயிற்றுல இடைவெளி இருக்கா? யாராவது நம்மளுக்கு ஜன்னல் வச்ச சட்டை போடுறாங்களா? அங்க பாத்தீங்கன்னா பூரா ஏசி ஓப்பன் மாதிரி, ஜன்னல் ஓப்பன், முதுகுல இத்தா பெருசுக்கு ரவுண்டு, முழுசா மறைக்கணும்னு யாருக்கு சொல்றானோ
அவங்க பூரா ஓப்பன், அங்க ஓப்பன், இங்க இப்போலாம் இங்க ஒரு ஓப்பன், இங்க ஒரு ஓப்பன், ஒரு ரவுண்டு ஒன்று விண்டோ, இங்க ஒன்று இங்க ஒன்று. நாம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போலாம் இந்த கையே இல்லாம தான் வருது, ஸ்லீவ்லெஸ். அழகை காட்ட வேண்டாம் என்று சொன்ன பெண்கள் இன்னைக்கு பூரா பார்த்தா தன்னுடைய அழகை அடுத்தவன் ரசிப்பதை விரும்புகிற மனோபாவத்தில் என்ன பண்ணுங்க, 2 புள்ள உட்காந்துருக்கும், இது தன்னோட போட்டோவை எடுத்து இது படத்தை போடும், ஒரு 1000-2000 பேர் அதுக்கு லைக் கொடுத்துருப்பான். இந்த பக்கத்தில் உள்ள புள்ள யோசிக்கும், எப்படி உனக்கு மட்டும் இவ்வளோ வருது, நானும் படம் போட்டேன் அவ்வளோ வரல. இந்த அனுபவசாலி சொல்லி கொடுக்கும், அது காட்டுற மாதிரி காட்டணும், ஆடுற மாதிரி ஆடணும், நீ சும்மா அப்படி போக மாதிரி நின்றுனா எவன் பார்ப்பான்னு. அது இப்போ அதை விட வேற வேலை செய்யுது. அது 2000 நிற்குது, இது 4000 போயிடுச்சு. இது இப்படியே நாடு பூரா என்னன்னா, எத்தனை 1000 பேர் என்னை லைக் செய்கிறார்கள், எத்தனை 1000 பேர் என்னை பாராட்டுகிறார்கள். இது எவ்வளவு வெட்கக்கேடானது. அன்பானவர்களே, இளைஞர்கள், இளம் பெண்கள், இன்னைக்கு இந்த பாடுனா, இன்றைக்கு நம்மிடத்தில் குழந்தைகளாக மதரசாவில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் மக்தபுகள்ல நாளை அவர்கள் இளைஞர்களாக வருகிற போது என்ன மாதிரி வருவார்கள்னு தெரியல. அறியாமை காலத்திலே கூட பெரிதாக கருதப்பட்ட குற்றங்கள் இவ்வளவு நூற்றாண்டுகளை தாண்டியதற்கு பிறகு இந்த நூற்றாண்டின் பெரிய சவால், பெரிய அபாயம், பெரிய சேலஞ்சு, பாவங்களை மலினப்படுத்துகிறார்கள், பாவங்களை சாதாரணப்படுத்துகிறார்கள். நல்லா பாதுகாக்க வேண்டும். இந்த சூழல்கள் இருந்தெல்லாம் குறைந்தபட்சம் நாம் பணியாற்றுகிற, நாம் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற இடங்களிலாவது ஆலிம்கள் ஒரு போர்க்கால அடிப்படையில் அவசர அவசியத்தோடு செயல்பட வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. நீண்ட தூரம் நீண்ட நேரம் பேசுவதற்கான சூழல் இல்லை. அன்பானவர்களே, குழந்தைகளை, இளைஞர்களை, இளம் பெண்களை, குறிப்பாக கால சிதைவுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலாச்சார மாற்றங்களிலே இருந்தெல்லாம் இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு உலமாக்களுக்கும் உண்டு. சமூக அக்கறை உள்ள சமுதாய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் உண்டு. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலமெல்லாம் அவனுடைய ஷரியத்தை தாங்கி பிடித்து வாழும் தௌஃபீகை தருவானாக. நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிற வரையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைக்கிற ஹாதிம்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. பல்லாண்டுகளை கடந்திருக்கிற தாவூதியா அரபிக் கல்லூரி, அதனுடைய நிர்வாக பெருமக்கள், அதனுடைய உஸ்தாதுமார்கள் எல்லோருக்கும் இன்னமும் சிறப்பாக மதரசாவை முன்னெடுத்து செல்ல தேவையான எல்லா உதவிகளையும் ஊக்குவிப்பையும் அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து தந்தருள்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து, வஃபாத்தாகிற வரைக்கும் மார்க்க பணி செய்வோம் என்கிற முடிவோடு வெளியேறுங்கள் என்று அன்பு மௌலவிகளுக்கு, அன்பு சகோதரர்களுக்கு சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.